Hello students, welcome to 9th standard science class. Today we are going to learn unit 17 lesson Animal Kingdom. Introduction. The variety of living organisms surrounding us is incomprehensible. Nearly 1.5 million species of organisms which have been described are different from one another. The uniqueness is due to the diversity in the life forms, whether it is microbes, plants or animals. நம்மை சுற்றி பல்வேறு வகையான உயிரினங்கள் உள்ளது. இவற்றை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள இயலாது. இதுவரை 1.5 மில்லியன் உயிரினங்களின் பண்புகள் விவரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விலங்கும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வேறுபடுகிறது. பாக்டீரியா, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இவற்றின் பல்வகைத்தன்மையே இவற்றின் சிறப்பு பண்பிற்கு காரணம். Every organism exhibits variation in their external appearance, internal structure and behavior, mode of living, etc. This versatile nature among the living animals forms the basis of diversity. ஒவ்வொரு உயிரினமும் அவற்றின் வெளிப்புற தோற்றம், உட்புற தோற்றம், நடத்தை முறை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றில் மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுகிறது. விலங்குகளின் வேறுபட்ட தன்மை உயிரிகளின் பல்வகைத்தன்மைக்கு அடிப்படை காரணமாக உள்ளது. The diversity among the living organisms can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. The study of various organisms would be difficult without a suitable method of classification. ஒவ்வொரு வகை விலங்குகளையும் வரிசைப்படுத்துவதன் மூலம் உயிரினங்களுக்கிடையே காணப்படும் பல்வகைத்தன்மை பற்றி அறிய முடியும். கிளாசிஃபிகேஷன் அதாவது வகைப்பாட்டு முறைகள் வழியாகத்தான் நாம் பல்வேறு உயிரினங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இல்லையெனில் உயிரினங்களை பற்றி அறிதல் கடினமாக இருக்கும். The method of arranging organisms into groups on the basis of similarities and differences is called classification. உயிரினங்களை அவற்றின் similarities அப்படின்னா ஒற்றுமைகள், differences அப்படின்னா வேறுபாடுகள் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தலே classification அப்படின்னா வகைப்படுத்துதல் எனப்படும். Taxonomy is a science of classification which makes the study of wide variety of organisms easier. Taxonomy அப்படின்னா வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியலாகும். It helps us to understand the relationship among different group of animals. வகைப்பாட்டியல் மூலம் பல்வேறு வகையான விலங்குகளிடையே காணப்படும் இன தொடர்புகளை அறிந்து கொள்ளலாம். The first systematic approach to the classification of living organisms was made by a Swedish botanist Carolus Linnaeus. He generated the standard system for naming organisms in terms of genus, species and more extensive groupings using Latin terms. உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தாவரவியலாளர் கரோலஸ் லின்னேயஸ். இவர் லத்தீன் மொழியில் உயிரினங்களுக்கு பெயரிடும் நிலையான முறையினை உருவாக்கினார். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் த ஆர்டரிங் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா உயிரினங்களின் வகைப்பாடு. உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமை, வேறுபாடுகள் மற்றும் இன தொடர்புகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரித்தல்தான் கிளாசிஃபிகேஷன். The 5 kingdom classification are Monera, Protista, Fungi, Plantae and Animalia. 5 kingdom classificationல என்னென்ன இருக்கும்னா Monera, Protista, ஃபங்கைனா பூஞ்சைகள், பிளான்டே மற்றும் அனிமேலியா. These groups are formed based on cell structure, mode of nutrition, body organization and reproduction. இந்த classification
எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா செல் அமைப்பு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா உணவூட்ட முறை, பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னா உடற்கட்டமைப்பு மற்றும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். இந்த பண்புகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. On the basis of hierarchy of classification, the organisms are separated into smaller and smaller groups which form the basic unit of classification. வகைப்பாட்டின் படிநிலையின் அடிப்படையில் உயிரினங்கள் சிறிய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய குழுக்கள் வகைப்பாட்டின் அடிப்படை அலகு ஆகும். ஸ்பீஷிஸ் அப்படின்னா சிற்றினம். It is the lowest taxonomic category. For example, the large Indian parakeet Psittacula eupatra and the green parrot Psittacula crameri are two different species of birds. They belong to different species eupatra and crameri and cannot interbreed. சிற்றினம் வகைப்பாட்டியலின் கடைசி வகை. ஃபார் எக்ஸாம்பிள், மிகப்பெரிய இந்திய கிளி Psittacula eupatra, பச்சை கிளி. இரண்டும் வேறுபட்ட பறவை இனத்தை சேர்ந்தது. இரண்டும் தனித்தனி இனத்தை சேர்ந்தவை ஆதலால் இவ்விரண்டும் இணை சேர இயலாது. ஜீனஸ், it is a group of closely related species which constitute the next higher category called genus. For example, the Indian wolf Canis palpis and the Indian jackal Canis aureus are placed in the same genus Canis. ஜீனஸ்னா பேரினம், ஒன்றோடொன்றே நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களை உள்ளடக்கியது. சிற்றினத்தின் அடுத்த உயர்ந்த அலகு பேரினம். நரி, இந்தியாவின் நரி, குள்ளநரி ஆகிய இரண்டும் ஒரே பேரினத்தை சேர்ந்தவை. ஃபேமிலி, a group of genera with several common characters form a family. For example, leopard, tiger and cat share some common characteristic and belong to the larger cat family Felidae. காமன் கேரக்டர்ஸ் உள்ள ஜெனிராலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்குகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், லியோபார்ட், டைகர் அண்ட் கேட். இந்த அனிமல்ஸ்லாம் பொதுவான பண்புகளை கொண்டவை. எனவே இவை மூன்றும் பெருங்குடும்பமான ஃபெலிடேவில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆர்டர், a number of related families having common characters are placed in an order. Monkeys, baboons, apes and man, although belong to different families, are placed in the same order, primates. Since all these animals possesses some common features, they are placed in the same order. காமன் கேரக்டர்ஸில் ஒன்றோடொன்று ரிலேட்டடாக இருக்க ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரே ஆர்டரில் இருக்கும். இதில் மங்கீஸ், பபூன்ஸ், ஏப்ஸ் அப்படின்னா மனித குரங்கு மற்றும் மனிதன் இது போன்ற பல்வேறு வகுப்புகளை சேர்ந்த அனைத்தும் ப்ரைமேட் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கும். இவை அனைத்தும் சில பொதுவான பண்புகளை பெற்றுள்ளதால் ஒரே வரிசையில் வைக்கப்பட்டுள்ளன. கிளாஸ், related or similar orders together form a class. The orders of different animals like those of rabbit, rat, bats, whales, chimpanzee and human share some common features such as the presence of skin and mammary glands. Hence they are placed in class Mammalia. ரிலேட்டட்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய, சிமிலர் ஆர்டர் அப்படின்னா ஒரே மாதிரியான வரிசையில் ஒன்று சேர்ந்து வகுப்பினை உருவாக்குகின்றன, அதாவது கிளாஸ். ராபிட்ஸ், ரேட்ஸ், பேட்ஸ், வேல்ஸ், சிம்பான்சி அண்ட் மேன் இது போன்ற ஒரே ஆர்டரில் இருக்க வெவ்வேறு விலங்குகள் தோல் மற்றும் பால் சுரப்பிகளின் பொதுவான பண்புகளை கொண்டுள்ளது. எனவே இவை அனைத்தும் மெமேலியா என்ற கிளாஸில் வைக்கப்பட்டுள்ளது. ஃபைலம், classes which are related with one another constitute a phylum. The classes of different animals like mammals, birds, reptiles, frogs and fishes constitute phylum Chordata which have a notochord or backbone. ஃபைலம்னா தொகுதி, ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய கிளாஸஸ்லாம் தொகுதிகளாகும். என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா
மேமல்ஸு, பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ், ஃப்ராக்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ். இதெல்லாம் கார்டேட்டா அப்படின்னா முதுகு நான் அல்லது முதுகு எலும்பு தொடர் உள்ளது. கிங்டம், it is the highest category and the largest division to which microorganisms, plants and animals belong to. Each kingdom is fundamentally different from one another but has the same fundamental characteristics in all organisms grouped under that kingdom. கிங்டம் மிக பெரிய பிரிவாக உள்ளது. இதில் என்னென்ன உயிரிகள் இருக்கும்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும், பிளான்ட்ஸு அண்ட் அனிமல்ஸ். ஒவ்வொரு கிங்டமும் மற்ற உலகத்திலிருந்து வேறுபடுகிறது. ஒரு பொதுவான பண்பு அந்த கிங்டமில் இருக்க எல்லா உயிரினங்களிலும் காணப்படும். The taxa of living organisms are in a hierarchy of categories as follows. உயிரினங்களின் வகைப்பாட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்ஸானமிக் பொசிஷனில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? கிங்டம், நெக்ஸ்ட்டு ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், லாஸ்ட்டாக இருக்குது ஸ்பீஷிஸ். Okay students, in this video we learnt about classification of living organism. In next video we are going to learn basis for classification. Thank you.